வெல்கம் டு மை ஸ்டால் ஸ்டோரி எபிசோட் 1. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டால் இல்லை, இது என்னுடைய செகண்ட் ஸ்டால். ஃபர்ஸ்ட் ஸ்டால் வந்து நான் ஏஹெச்ஐ அப்படின்ற ஒரு அகாடமியில் நான் போட்டிருந்தேன். இது நம்ம ஸ்டால் ஸ்டோரி விலாக் ஸ்டார்ட் பண்ணி இது ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படின்றதுனால இது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டால் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டால் ஸ்டோரி எபிசோட்ஸில் நான் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டால் போட போகிறேன், அங்கே சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸ்டால் போடுறதுல டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இப்படி எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே ஸ்டால் போட்டதில்லை, ஸ்டால் போடணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னுடைய இந்த செகண்ட் ஸ்டால் எங்கே போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்க கிராண்ட் ஸ்கொயர் மாலில் தான் போட்டிருந்தேன். பிரஞ்சலு நைட்டியோடைய பல்க் ஸ்டாக்ஸ் நம்ம கொண்டு வந்திருந்தோம். ஸோ அந்த ஸ்டால் தான் நான் இந்த மாலில் போட்டிருந்தேன். இந்த ஸ்டால் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. டோட்டலாக 100 நைட்டிஸ் வந்து உங்களுக்கு 2 டேஸில் சேலாக இருந்தது. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக்கும் நைட்டி ஸ்டால் அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் வந்து அக்சசரி ஸ்டால் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அக்சசரி ஸ்டால்ஸ் எப்படி போச்சு, அதோடைய சேல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.